சகானம்மா, வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி மாப்பிள்ள செத்துட்டாராமா. நாங்க என்னைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சதில்ல. எந்த பாவமும் செய்யாத எங்களுக்கு எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது ஒன்னும் புரியல சாமி. கொஞ்ச நாள் முன்னாடி என் பொண்ணை கிட்னாப் பண்ணாங்க. திடீர்னு என் புருஷன் செத்துட்டாரு. இப்ப என்னடானா என் பொண்ணு பார்க்க வந்து மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எதுக்காக எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பாருமா, இந்த பிரபஞ்சம் ஒரு சக்கரம் மாதிரி. அது எப்பவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதை நோக்கித்தான் காலமும் நகரும். உன்னோட முன்ஜென்மத்து சாபமும் பாவமும் நீ மறுபிறப்பு எடுக்கும்போது அந்த கணக்கை முடிக்க வேண்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம் உன்னை மனம் முடிக்க போறவன போய்தான் சேரும். ஜென்ம நட்சத்திரம் தாமா நம்ம ஜென்மத்தையே நிர்ணயிக்கும். உங்க மகளை 11 வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் 9 பிரதட்சணை செஞ்சு அந்த வைஷ்ணவி தேவி ஆலயத்துல பரிகாரம் செய்ய சொல்லுங்க. எல்லா தோஷமும் உங்க மகளை விட்டு விலகி போயிடும். இன்னொரு விஷயம், உங்க மக ஜாதகத்துல ஒரு கண்டம் இருக்கு. எல்லா பொருத்தமும் சரியா இருக்கிற ஒரு நல்ல வரனை பார்த்து உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருங்க. கடவுள் மேல பாரத்தை போடுங்கம்மா. தைரியமா போங்க. நல்லது சாமி. மங்களம் உண்டாகட்டும். என்னம்மா அது? இன்னும் இந்த பூஜை புனஸ்காரம் கோவில் நம்ம எந்த முயற்சியும் எடுக்காம நமக்கு என்னம்மா கிடைக்கும்? நான் மெடிசன் படிச்சதால டாக்டர் ஆன, படிக்கலன்னு ஆயிருப்பேனா? இங்க பாரு சஹானா, நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் தேடிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே உங்க அப்பாவை இழந்துட்டு நம்ம நிக்கிறோம். உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா. அதுக்குதாம்மா சாமி சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். வா. அம்மன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க சாமி. ஹாய். நீங்க எஸ்ஐ செலக்ஷனுக்கு போறீங்களா? ஆமாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். உங்களோட கெட்ட காலமெல்லாம் போயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனி உங்களுக்கு நல்ல காலம் தான். கடந்த காலத்தை நினைச்சு நீங்க டிப்ரெஸ் ஆகக்கூடாது. உங்க எதிர்காலத்தை யோசிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். நினைச்சது எல்லாமே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க. டே கார்த்திக், அம்மா பிஜி முடிச்சிட்டேன். படிச்ச படிப்புக்கு இப்போ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கவும் செய்யற. அப்புறம் ஏன்டா இந்த பிரசாதம் கொடுக்கற வேலைலாம்? இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுமா. ஹலோ, என்னங்க? என்னாச்சு? இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? யூ டோன்ட் வரி, we will take care of him. ஓகே. என்னாச்சு? Don't worry, he is out of danger. Diabetic patient இல்லையா, அதான் சுகர் லெவல் அதிகமாகி ஃபெயிண்ட் ஆயிட்டாரு. நீங்க இங்க டாக்டரா? யா. அவர் யாரு? ஆக்சுவலா அவரு கோயில பிச்சை எடுக்கிறவரு. மயக்கமாயிட்டாருன்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓகே. அப்போ நீங்க? சைக்காலஜில கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செமினார்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கோயில எங்க அப்பா தான் பூசாரி. ஓ. ஐயா ஐயா, எனக்கு நாங்க கூட பாவம் தான் ஐயா. எனக்கு கூட பரிதாபம் கிடையாது ஐயா. ஐயா ஐயா ஐயா, உங்களை தான் ஐயா பாருங்க. ஐயா பண்ணீங்க. ஏரியா நான் கேக்குறேன். ஐயா 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 ஐயா.
என்னம்மா இன்னும் நீ தூங்கலையா? ஏதோ கெட்ட கனவு மம்மி. கொடுங்க. ஹாய். கொடுங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க, அண்ணா வராரு, வழி விடுங்க. வாங்கண்ணே. தாயே கருமாரி, உன்னோட தயவால நான் எம்எல்ஏவாயிட்டேன். அப்படியே கந்தசாமிக்கு அந்த டெண்டர் கிடைக்காம ஒயின் ஷாப்பு பெர்மிஷனை எனக்கு வாங்கி கொடுத்தா 6 ஒயின் ஷாப்பும் 3 கிளப்பும் கட்டி அப்படியே உனக்கு ஒரு கோயிலையும் கட்டிடுறேன் தாயி. என்னங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? எம்எல்ஏ ஆனா ஸ்கூலு, காலேஜ், கோயில், கோபுரம் இதெல்லாம் கட்டணும்னு வேண்டிப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா சாராய கடையும் கிளப்பும் கட்டணும்னு வேண்டிக்கிறீங்க. ஓ, மக்களுக்கு போதை தெளிஞ்சிட்டா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? உங்க ஹாஸ்பிடல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சஹனா, உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா? மாப்பிள்ள ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்காரா. பேரு கல்யாண். மம்மி, கொஞ்ச நாள் முன்னாடி தான். அதுக்குள்ள என்ன அவசரம்? அது இல்லம்மா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி நம்ம ஜோசியர் ஐயா கூட சொன்னார் இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்க 2 பேர் ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்குமா. அதனாலதான் நான் இந்த வரனுக்கு சம்மதிச்சேன். சரி மம்மி, உங்க இஷ்டம். சஹானா பாக்க ரொம்ப மாறிட்டல. ஹலோ. சொல்லுங்க. என்னாச்சு? நீங்க வரேன்னு சொன்னீங்க. உங்க பையனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வரலையாமா? நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளைக்கு ஏதோ அவசரமா வேலை வந்துருச்சான். கூடிய சீக்கிரத்திலே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மம்மி. டேய், சகானா 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 சகானாவை சீக்கிரமா அனுப்பு. என் இதய துடிப்பை செக் பண்ணா ஒண்ணு நினைச்சு அது வேகமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னோட நாடி நரம்பு எல்லாமே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. பர்மிஷன் கொடுத்தேன், பயன்படுத்திக்கிட்டேன். ஆலோசனைகள் சொன்னேன், அதையும் கேட்டுக்கிட்டேன். ஓ இஷ்டத்துக்கு வேலைக்கு வந்த, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். அதெல்லாம் எதுக்கு நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன 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 ஓ மனசுக்குள்ள வச்சுக்கோ, உள்ள வச்சுக்கோ. நீ எனக்கு வேணும். கிட்டவா கிட்டவா கிட்டவா. என்னடி ஆச்சு டாக்டருக்கு? யாரடி இந்த மாதிரிலாம் பண்ணது? புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே புரியல.